Hi friends, welcome back to our channel. So ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு face to face intro and also இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி சம்மர் ஃப்ரெண்ட்லி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு தான் சொல்லுவேன். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி பிகாஸ் நம்ம வந்து எதுவுமே ஃப்ரை பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் சில வெஜிடபிள்ஸ் மெயின்லி cucumbers வச்சு ஒரு எக்ஸலென்ட்டான சூதிங்கான ஒரு ஸ்நாக்னு தான் சொல்வேன். ஸோ இந்த ஸ்டார்டர்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 cucumbers எடுத்துக்கிறேன். அதோட எண்ட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டயக்னலாக நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதோட வால்யூம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேலே வந்து நமக்கு சில ஐட்டம்ஸ் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ டிஷ்ஷுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக சீசன் பண்ண போகிறோம் சால்ட் வச்சு. ஸோ எப்போ நீங்கள் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போவே இந்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து குக்கும்பரில் தண்ணி விட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாகி ஆகிடும். ஸோ லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி துருவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை பீட்ரூட் வந்து துருவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர். இங்கே வந்து எனக்கு நல்ல கெட்டியாக தயிர் கிடைக்கும். ஸோ நான் டைரெக்டாக அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு 1/2 கப் அளவுக்கு. உங்களுக்கு வந்து வீட்டில் தயிர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு துணியில் கட்டிட்டு அதோட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஹங் கர்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு 1/2 மணி நேரம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தயிர் சேர்த்திங்கன்னா தான் நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தயிர் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். தயிர் வந்து கெட்டியாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ ஹங் கர்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நல்ல திக் அண்ட் க்ரீமி கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி புதினா வந்து ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ண போதும், இல்லைன்னா அது வந்து ஓவர் பவர் பண்ணி கொஞ்சம் கசக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நான் பீட்ரூட் வந்து இதில் ஆட் பண்ணல. இப்போ அடுத்தது அதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா இந்த ஸ்வீட்னஸ் வந்து கர்டோட கலந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இட் வில் மேக் திஸ் டிஷ். ஸோ டெஃபினெட்லி தேன் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீட்ரூட் வேணும்னா நீங்கள் இதிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த என்டையர் மிக்சரோட கலர் வந்து பிங்காக மாறிடும். எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீட்ரூட் இதிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கும்பர் மேலே லைட்டாக வந்து நான் ஏற்கனவே சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மிக்சரை வந்து அந்த குக்கும்பர் ஸ்லைசஸ் மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெட்டி தயிர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம வந்து சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணும்போது தயிரும் தண்ணியாகி வெஜிடபிள்ஸும் தண்ணி விட்டு எல்லாமே ஒரு மாதிரி சாகி ஆயிரும். ஸோ அதனால தான் எல்லாமே நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும். அண்ட் ஆல்சோ தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் கிரேட் பண்ணியிருக்கிற பீட்ரூட்டை வந்து நான் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மிக்சர்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ்க்காக நான் வந்து நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வறுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் சிம்பிளான ஸ்டார்டர் ரெடி அண்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. செம கலர்ஃபுல்லாக செம ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வாங்க. வந்து சாப்பிடும்போது சியர்ஸுங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குக்கும்பரோட க்ரன்ச்சினஸும் இந்த பீனட்ஸோட க்ரன்ச்சினஸும் தான் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கர்ட் அண்ட் அந்த தேனோட அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் ஆல்சோ அப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலாஸ் ஃப்ளேவர் செம்ம சூப்பர் ரிஃப்ரெஷிங்கான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்வேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு அதை சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.